முதலமைச்சரிடத்தில் கரூருக்கு வேண்டும் என்று கேட்டோம். கேட்ட அனைத்தையும் 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்ப நம்ம 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சோன்னு சொல்றோம். எதிர்கட்சி வேட்பாளரும் வந்து ஓட்டு எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும், நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சோம், இனி வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கும். தம்பி உனக்கு நெஞ்செல்லாம் பொழந்திருக்கு, ஏன் நெஞ்சு டாக்டர் பொழக்கிறாரு, கூட்டுறாரு, சேர்த்துறாரு, அதெல்லாம் எனக்கு டாக்டருக்கு ஆனது, உனக்கு கேப்ப அவ்வளவு ஆதங்கம். என் உடம்ப நான் பாத்துக்கிறேன், என் உடம்ப நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் கட்சியை நீ பாரு, உன் வீட்டு ஜன்னல நீ சாத்து, உன் வீட்டு வேலையை நீ பாரு. ஒரு நண்பர் சொன்னாரு பேசும்போது, என்னங்க ஒருமையில பேசினாங்களாமா, கடுமையா பேசினாங்களாமா, ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்களாம், இது வரைக்கும் அரசியல் இப்படியெல்லாம் நடந்தது இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப திருப்பி நான் சொன்னேன், தோல்வி பயம் அவர்கள் கண்களில் தெரிகிறது, அதனால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறுகிறார்கள் என்று சொன்னேன்.